அண்ணாமலை அவர்கள் கட்சி தனியாக ஆரம்பித்து 20,00,000 பேரை கட்சியில் இணைத்திருக்கிறார். நன்றிதான், சந்தோஷம்தான் எனக்கு. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏடிஎம்கேவை பேசி கட்சியில் வந்து இணைவதாக எதுக்கு இப்போ நியூஸ் வருது சொல்லுங்கள்? ஏடிஎம்கேவை அழிக்க வேண்டும் என்று தீய சக்திகள் முடிவு செய்துவிட்டது. மக்களை நீங்கள் அந்த குறைகளை நம்பாதீங்க. என்றைக்கும் ஏடிஎம்கே கட்சி வளர வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள், முனைப்போடு இருக்கிறாங்க. அதை இன்றும் மாற்ற முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தனியாகவே கட்சி ஆரம்பித்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அதுதான் ஏடிஎம்கே கட்சி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏனால் அவர் முன்பு பிஜேபியில் இருந்தார். பிறகு எப்படி ஏடிஎம்கே கட்சியில் வந்து இணைவது சொல்லுங்கள்? தனியாக கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு 20,00,000 பேரை கட்சியில் இணைத்து விட்டார். அதை விட்டுட்டு எப்படி ஏடிஎம்கே கட்சியில் வந்து சேருவாங்க? நியூஸ் எப்படி ஃபெட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ஏடிஎம்கே கட்சி வளர வேண்டும் தடுப்பதற்காக தான் இந்த நியூஸ் என்று நான் நினைக்கின்றேன். மக்களும் அதுதான் நினைப்பாங்க என்று நானும் நினைக்கின்றேன். அதையெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி மேலே குறை சொல்லாதீங்க. அவர் இன்னும் மேல் வளரும் கட்சியை இன்று நம்பிதான் செயல்பட்டு வருகிறார். ஒரு வீட்டை நிர்வாகம் செய்வதே எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள்? கட்சியை நிர்வாகம் செய்வது எவ்வளோ, அதுக்கும் மேல் கஷ்டம்தானே சொல்லுங்கள்? அதெல்லாம் நினைத்து பார்த்து பேசுங்க மக்களே. அதுதான் என்னோட கருத்து. எங்கள் ஏடிஎம்கே கட்சியை லெட்டர் பேடு கட்சியாக நினச்சி கொண்டு ஏளனமாக பேசுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறதா சொல்லுங்கள்? 50 வருடமாக கட்சி செயல்பட்டு வருதுங்க. எத்தனையோ தேர்தல்களெல்லாம் வெற்றி கண்டு இருந்த கட்சிங்க. இப்போது சரிவு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மக்கள் திரும்பவும் ஏடிஎம்கேவை ஓட்டளித்து வெற்றி பெற தான் செய்வாங்க. ஏன்னா கட்சி என்பது மேலே செல்லும் கீழே செல்லும். அதை புரிந்து கொண்டு தான் கட்சி செயல்படும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா இத்தனை காலமாக ஏடிஎம்கே கட்சியும் சரி டிஎம்கே கட்சியும் சரி சரிவை கண்டு தான் முன்னேறி போவாங்க. சரிங்களா? அதெல்லாம் மனசில் நினைக்காம வெளியே போகாமல் இருந்தால் எதுக்கு குறை சொல்லிட்டு போகிறீங்க? உங்களுக்கே மனசாட்சி இல்லைங்களா சொல்லுங்கள்? ஏடிஎம்கே கட்சியில் தான் இருக்கிறீங்க, இருந்து வேறு கட்சிக்கு போகிறீங்க. தப்பு இல்லை, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் போகலாம், அது உங்களோட உரிமை. அதை நான் ஒன்றும் குறை சொல்லவில்லைங்க. ஏடிஎம்கே கட்சி சரிவில் தான் இருக்கிறது. மக்கள் குறை கூறலை, நீங்கள் தான் குறை கூறிட்டு வேறு கட்சிக்கு போகிறீங்க. சரிங்களா? மக்கள் என்றைக்குமே ஏடிஎம்கே பக்கம் இருப்பாங்க என்று என்னோட நம்பிக்கை. ஏனால் 50 வருடமாக கட்சி செயல்பட்டு வருதுங்க. எத்தனையோ தேர்தலில் வெற்றி கண்டு இருக்காங்க, முதலமைச்சராகவும் இருந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அல்லவா? ஏன்னா ஜெயலலிதாமாவும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி தானே ஜெயலலிதாமாவும் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. எடப்பாடி அவர்கள் 4.5 வருடமாக முதலமைச்சராக இருந்து பணியை சிறப்பாக தான் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏங்க குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. சரிங்களா? உள்ளாட்சி தேர்தலிலும் வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் கண்டிப்பாக ஏடிஎம்கே கட்சி வெல்லும் என்று என்னோட நம்பிக்கையும் மக்களோட நம்பிக்கையும் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். எடப்பாடி அவர்கள் இன்னமும் வேகமாக முனைப்போட கட்சியை செயல்பட வேண்டும் என்று என்னோட கருத்து. மக்கள் கருத்தும் அதுவாகவே தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.